வாசிக்கலாம். யோபு புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை அவர்களிடத்து வாசிக்கலாமே. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோபு பக்தன் பாடுகிற காரியத்திலே சொல்லப்படுகிறது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய ரகசிய செயல் அந்த யோபுடைய கூடாரமாகிய யோபுடைய சரீரத்திலே இருந்ததனாலதான் அந்த யோபு அவ்வளவு காரியங்களே நம் யோபு சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது யோபு படுகிற பாடு யாரும் பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெப்பங்காயின்னு சொல்லலாம், ஆனா அந்த கசப்பு தெரிஞ்சு போனா தெரியும். அல்லேலூயா. ஆனா அத்தனை கூட உணவு உண்டவர்கள் உடல் இருந்தவர்களால் தூசிக்கப்படுகிற காரியம். ஆனா அந்த காரியங்களே முன்னால் இருந்த அந்த யோபு தன் அவருடைய பாதத்தை நெய்யினால் கழுவினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 1:7-8. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாக பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவதுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய தீபமும் அவன் திரசிலே இருந்ததனால்தான் அவன் உத்தமனாக விளங்க முடிந்தது. ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளையும் நடத்தி வந்த பகுதிகளை நாம் நினைத்து பார்த்தோமானால் தெய்வ கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேரு எத்தனையோ சூழ்நிலை எத்தனை நாட்களிலே நானும் அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கப்படுது நினைக்கப்படுது யோசித்தேன். நம்முடைய ஊழியத்தின் நம்மளை அழைத்த ஊழியத்திலையும் பட்ட துன்பங்கள் காரியங்களை யோசித்து பார்க்கப்படுது. அவருடைய தீபம், அவர் கர்த்தருடைய தீபம் நம் சிரசினை இறந்ததால்தான் கர்த்தர் இந்த உலகம் இருளான உலகத்திலே கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தீபம் வழிநடத்த நிலை எடுத்தால் அந்த மனிதனை வழிநடத்த முடியாது. உத்தமன தேவனுக்கு முன்பாக உத்தமனா உண்மையா ஜீவிக்க முடியாது. கர்த்தர் அந்த யோபை போல உங்களை இனி இந்த மாதத்திலே கர்த்தர் உத்தம இருதயத்தோட, அல்லேலூயா. அந்த 4வது சொன்னது போல 16வது வசனம் நினைக்கிறேன், உத்தம இருதயத்தோட நடந்தது போல கர்த்தர் உங்களை இனி உத்தம இருதயத்தோட தேவனுக்கு பயந்து தேவன் சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த ஒளி கர்த்தர் நமக்கு நம் சிரசில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 வசனத்தை மட்டும் வாசித்து உங்களுக்கு காட்டி கொடுத்து கடந்து போகிறோம். வாசித்து மட்டும் கடந்து போவோம். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 3 வசனத்தை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நடபடிகள் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. சகலமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த யோபு பக்தன் தேவனிடத்தில் எவ்வளவு பாடுகள் உபத்திரவம் துன்பங்கள் வந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு இழக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் இருக்கிற அத்தனையும்
அத்தனையும் மறந்து கர்த்தரிடத்தில் அன்பு கொள்கிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கிறேன். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேராளர் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அந்த இருதயத்தை உத்தம இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் சாயலாய் உருவாக்க அவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்மானித்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதைகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்புகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகள் தேவன் அள்ளி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அந்த சிலரை தான் கர்த்தர் மீண்டுள்ளார். அல்லேலூயா. அந்த குமாரனை போல வெளியிறங்கமாக கர்த்தர் உதவி செய்கிறார். கேளுங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எவர்களை முன்குறித்து எவர்களை தாய் கருவினை உருவாகும் தெரிந்து கொண்டாரோ ஆராதனை அருமையா பாடலை கேட்டோம். அவர் பக்குவமாய் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க அவர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை அவர் பக்குவமாய் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால ஊழியத்திலே அழைத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் எந்த விதமான ஊழியம் தந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்தை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுது. அந்த மனிதர் யார் என்று தெரியாது, எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. அவரை அழைப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருந்தார். அவரிடத்திலே அவர் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது நம்மளை குறித்த காரியங்களே அவரிடத்தில் ஆண்டவர் பேசியிருந்தார். அவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி பேதுருவை குறித்து பேசியிருந்தார். வேதாகமத்திலே அப்போஸ்தலன் முதற்பேராக அப்போஸ்தலனாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பேதுருவை குறித்து சொன்னார். அந்த பேதுருவை போல தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆனா அந்த பேதுருன்னு சொல்றோம். அந்த பேதுரு 3 நேரம் மறுதலித்தவர் தான். ஆனா 4வது நேரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறைந்து தலையில அறைந்து மனம் உடைந்து அல்லேலூயா ஒப்பு கொடுத்த பேதுரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட சோடித்து தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நிறைவேற்ற போதுமானவர். அல்லேலூயா. இதுவரைக்கும் நமக்கு நம்முடைய தலையின் மேலே தெய்வம் வைத்து இந்த உலக இருள நடந்து வர செய்த தேவன் இனிமேலும் நடந்து போக உதவி செய்வார். கர்த்தராகிய தேவன் அவரை சாயலாய் உருவாக்க நம்மளை அவரை போல நம்மளை அவர் போதுமானவராக இருக்கிறார்.